விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. வாழ்த்து பாடிட மெய்ப்பர்கள் அறிந்து பணிந்திட வான்வெளி கண்ட ஞானியரும் காணிக்கை படைத்து வணங்கிட. வான்வெளி கண்ட ஞானியரும் காணிக்கை படைத்து வணங்கிட. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. காணும் யாவர்க்கும் மெய் சமாதானம் சந்தோஷமும் பரகதி வாழ்வும் சதகாலமும் சாகா ஜீவன் தந்திட ஜனித்தாரே. பரகதி வாழ்வும் சதகாலமும் சாகா ஜீவன் தந்திட ஜனித்தாரே. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. பிறந்ததால் சந்தோஷமே. மானிட மேல் பிரியம் உண்டாயிற்றே. பாவக்கட்டி நின்று விடுதலை தந்து சாப மனிதற்காய் மரித்தவரே. பாவக்கட்டி நின்று விடுதலை தந்து சாப மனிதற்காய் மரித்தவரே. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. அழைக்கிறார் உயர் வாழ்வுக்கு கர்த்தர் அழைக்கிறார் கருத்துடனே. உன் வாழ்வுக்காக ஜீவன் தந்தவர் பரலோக வாழ்வுக்கு அழைக்கிறாரே. உன் வாழ்வுக்காக ஜீவன் தந்தவர் பரலோக வாழ்வுக்கு அழைக்கிறாரே. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே. இயேசு மானிடனாய் பிறந்ததால் பாவ விமோசனமே. அவர் பாவ மன்னிப்பு அருளுவதால் எல்லோர்க்கும் நற்செய்தியே.
இயேசுக்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக வந்தார். அதை நினைவு கூறும் நாள்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மானிட பிறப்பை நினைவு கூறும் நாள் கிறிஸ்துமஸ். ஒருவேளை அவர் வேறு விதமான நாட்களிலே அவர் பிறந்திருந்தாலும் ஒரு நாளை திருச்சபை குறித்து அந்த நாளிலே நாம் அந்த பிறப்பை நினைவு கூறும்படியாக, நினைவு கூர்ந்து கொண்டாடும்படியாக அதை ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷமான ஒரு பண்டிகையாக கொண்டாடும்படியாக இந்த நாளை நியமித்திருக்கிறார்கள். ஆனபடியினாலே நாம் அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூலோக வருகையை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவருடைய பிறப்பை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் சத்தியமும் உள்ளவைகளாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூலோகத்திலே வந்ததன் நோக்கத்தையும் நீர் எவ்விதமாக வந்தீர் என்பதையும் நாங்கள் சிந்திக்கும் இந்த தியானத்திலே உமது ஆசீர்வாதம் தங்கியிருக்கணுமாய் பிரார்த்திக்கிறோம். நீர் எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு பேசி நாங்கள் எங்கள் உள்ளங்களை உமக்கென்று அர்ப்பணிக்க வேண்டிய கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு பிறப்பாகும். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மானிடரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் அவர் பிறப்பதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, இவர்கள் மூலமாக தெளிவாக எந்த இடத்திலே பிறப்பார், எவ்விதமாக பிறப்பார், எந்த விதத்திலே பிறப்பார் என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையின்படியே, வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அவர் கன்னியினிடத்தில் பிறந்தவராக, மரியாள் என்கிறதான கன்னிகையினிடத்தில் பிறந்தவராக, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையினாலே அவர் பிறந்தவராக இந்த உலகத்திலே மானிடனாக வந்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே மானிடனாக வந்ததை நினைவு கூறும் இந்த காலங்களிலே அவருடைய 2ஆம் வருகையையும் நாம் நினைவு கூற ஆயத்தப்பட வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் சிந்திக்கும் போது, கிறிஸ்து மேசியாவாக பிறப்பார் அல்லது அவர் இரட்சகராக பிறப்பார் என்பதை முன்னறிவித்த தீர்க்கதரிசிகளின் கூற்றின்படியே அவர் பிறந்தபோது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே வாசிக்கிற வண்ணமாக, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவதூதர்கள் வாழ்த்து பாடின அந்த வாழ்த்து செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள், அவர்கள் அங்கே அந்த பிறந்து முன்னணியிலே கடத்தப்பட்டிருந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெத்லெகேமிலே சென்று தரிசித்து அவரை கண்டு, அவர்களுக்கு கூறப்பட்ட அந்த செய்தியின்படியே அவர்கள் கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து திரும்பி சென்றார்கள் என்று அவருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பூமியிலே மனிதருக்கு சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாக, பாவ மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாக, கடவுளின் பிரியம் உண்டாக ஒரு முக்கியமான ஒரு வழியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது அவர் இந்த உலகத்திலே ஒரு ஒளியாக வந்தார் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது பாவ இருள் அகற்றும் ஒளியாக வந்தார் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே உலகத்திலே வந்து இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் பிரகாசிப்பிக்கிற, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ இருளை அகற்றும் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அதே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் போது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து
கடவுளுடைய படைப்பின் போது அவர் கூட இருந்தவர். படைப்புகளை எல்லாம் படைக்கும் போது அவர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதையும் நாம் அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் கடவுளோடு வார்த்தையாக இருந்தார், அவருடைய பிள்ளையாக இருந்தார், அவருடைய செல்ல குமாரனாக இருந்தார் என்றெல்லாம் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆகவே விதமாக இருந்த அவர் இந்த உலகத்திலே மனிதனுக்கு பாவ பரிகாரம் செய்ய பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டபடியினாலே, பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டபடினாலே, பரிசுத்தமான ஒரு பலி தேவைப்பட்டபடினாலே தாமே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து இந்த பூலோகத்திலே மானிடனாக கன்னிகையினிடத்தில் பிறந்தவராக வந்தார் என்பதை நாம் திருவசனத்திலே வாசிக்கிறோம். ஆனபடியினாலே இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவர் சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். ஆகவே அவர் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். அவரை பின்பற்றுகிறவன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்து ஜீவனுக்கு போகிற அந்த பாதையிலே நடந்து நித்திய ஜீவனை, அதாவது நித்திய ஜீவ வாழ்வை, பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வான் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். உலகத்திலே இருந்தபோது அவர் உலகத்திற்கு ஒளியாயிருந்தார். இப்போதும் அவர் உலகத்திலே கிரியை செய்கிறார். அவர் ஒளியாகவே மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே பாவத்தின் அந்தகாரத்தில் இருக்கும் எல்லா மனிதருக்கும் அவர் விடுதலை அருளும் ஜீவ ஒளியாக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் பாவ இருளில் இருந்து விலகி நித்திய ஜீவ ஒளியை பெற்று உலகத்தின் மேலான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அவர் வழிவகுப்பார் என்பதை அந்த வசனம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஆகவே உலகத்திலே மனிதர்கள் காண்பிக்கும் ஒளி விளக்காக, அதாவது ஞான ஒளியாகிய அந்த ஒளிகள் எல்லாவற்றையும் விட அவர் காட்டிய அந்த ஞான வழி, ஞான ஒளி மிகவும் சிறந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே பாவ இருளை அகற்றும் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் அவிதமாக வந்தது மட்டுமல்ல, வெறும் போதனை மட்டுமல்ல, அதை சாதனையாகவும் செய்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் பாவ இருளகற்றையும் அந்த அவருடைய உயிர்த்தெழுதலின் வெளிச்சத்தையும் நமக்கு தந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவதாக நாம் கவனிக்கும் போது அவர் வழியாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வழிகாட்டியாக, அவர் வழியாக வந்தார் என்பதையும் நாம் அவருடைய திருவசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏனென்றால் அவர்தான் வழிகாட்டி, ஏன் நல்வழி காட்டினவர். இந்த உலகத்தில் எத்தனையோ வழி காட்டுகிறேன் என்று சொல்லுகிற தலைவர்கள், மத தலைவர்கள், பெரிய மகான்கள், அநேக புனிதர்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் என்று நமக்கு அநேக எழுத்துக்கள் மூலமாக, சரித்திரங்கள் மூலமாக சொல்லுகிறது. ஆனால் உலக சரித்திரத்திலேயே தோன்றினதிலேயே மெய்யான ஒளி காட்டியவர் இயேசு கிறிஸ்து, மெய்யான வழி காட்டினவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருந்த போது அவர் பரலோகத்திற்கு செல்லும் வழியையும், அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவத்தின் தண்டனையாகிய நரகலோகத்தின் சாபத்தினின்று விடுதலையாகி மனிதன் பரலோக ராஜ்யம் செல்லும்படியாக அவனுக்கு ஒரு ஏற்ற வழியை காட்டினார் என்பதை பார்க்கிறோம். பரலோகத்தின் ரகசியங்களையும் அங்கு செல்ல வேண்டிய எதிர்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் யாரும் கூறியிடாத விதத்திலே பரலோகத்தின் ரகசியங்களை, பரம ரகசியங்களை, மோட்சலோகம் போகும் அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கி கூறி, அவர் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக உங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லி அவர் மீண்டும் சென்றபோது மக்களுக்கு கூறி சென்றார் என்பதையும் நாம் திருவசனத்தில் வாசிக்கிறோம்.
அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சேர்த்து கொள்ள, அவரை பின்பற்றி அவருடைய பாவ பரிகாரத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளை திரும்பவும் தம்முடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்த்து அவரோடு வாழ்விக்கும்படியாக அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே அதற்காக அந்த பரலோக ராஜ்யம் செல்லும்படியான வழியை காட்ட அவர் இந்த உலகத்திலே வழிகாட்டியாக வந்தார். தீமையான வழியல்ல, மெய்யான வழியாக, துன்மார்க்க வழியல்ல, ஒரு நேர்மையான நல்ல சன்மார்க்க வழியை காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வன்முறை வழியல்ல, அவர் ஒரு நல்ல சமாதான வழியை காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக இந்த அவருடைய சமாதான வழியை குறித்து படித்த மக்கள் மெய்யாகவே அவரை பின்பற்றினார்கள். அதனாலே அநேக அரும்பெரும் காரியங்களை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்பதையும் சரித்திரபூர்வமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசிக்கும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதித்தார். அதாவது பரலோக ராஜ்ய நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு போகும்படியான ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே நெருக்கம் இருக்கிறது, இடுக்கண் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே அந்த மெய்யான பாதையிலே, அந்த ஜீவனுக்கு போகிற பாதையிலே, அந்த பரலோக பாதையிலே நாம் செல்லும் போது நமக்கு நெருக்கங்களும் இடுக்கண்களும் இன்னும் பலவிதமான இக்கட்டுகளும் நமக்கு வரும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நெருக்கங்களையும் இடுக்கங்களையும் நாம் அதிகமாக நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை சிந்தித்து பின்வாங்கி போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் பலனோடே நாம் தைரியமாக முன்னேறி செல்லும் போது அந்த நெருக்கமான பாதையிலும் ஒழுக்கமான அந்த நல்ல ஒரு டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை முறையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக செய்யும்போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை, அவர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு நமக்காக சம்பாதித்த அந்த மகிமையான பரலோகம் செல்லும் அந்த பாக்கியத்தையும் நமக்கு அவர் அருளுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த உலகத்திலே அநேகர் வந்து குருடர்களுக்கு குருடர்களைப் போல வழிகாட்டுகிறவர்களாக இருந்தார்கள். ஏதோ சில வழி நெறிமுறைகளை சொன்னார்கள். ஆனால் அவர்களே கடைசியிலே அந்த நெறிமுறைகளை மாற்றி தங்கள் வாழ்வை விபரீதங்களினாலே முடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். சிலர் அவ்விதமாக நல்ல நெறிமுறைகளிலே வாழ்ந்திருந்தாலும் அவருடைய முடிவு எந்த விதமான முடிவு என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு காட்டிய வழி மெய்யான வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அவர் இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், நன்மை செய்தார். அவர் மனிதர்களுக்காக மனிதரோடு வாழ்ந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து தாம் விட்டு வந்த அந்த பரலோக ராஜ்யம் சென்றிருக்கிறார். ஆனபடியினாலே அவர் அநேகருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து தம்மை உயிருள்ளவராக காண்பித்து அந்த மோட்ச லோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் வருவேன், என்னை விசுவாசிக்கிறவர்களை என்னிடத்திலே என்னோடு கூட பரலோக ராஜ்யத்திலே வாழும்படியாக அழைத்து செல்ல வருகிறேன் என்றும் அவர் சொல்லி போயிருக்கிறார். ஆனபடியினாலே அவர் காட்டிய வழி மெய்யான வழி, அவர் போதித்த போதனை மெய்யான போதனை, அவர் காட்டின வழிகாட்டு நெறிமுறைகள் மெய்யான நெறிமுறைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விதமாக உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது சொன்னபோது நமக்கு அது ஒரு அருணோதயமாக, வழிகாட்டியாக, அது ஒரு உதய வெளிச்சமாக நமக்கு காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்த மனுக்குலத்தை மீட்டு அவருடைய மந்தையிலே, அவருடைய பாதையிலே, பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக நல்ல வழிகாட்டியாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலக மக்கள் சமாதான வழியை அறியார்கள் என்று ஏசாயா 59:8 வாசிக்கிறோம். அவர்கள் நியாயமில்லாமல் தங்கள் பாதையிலே கோடனான வழிகளிலே நடக்கிறார்கள் என்றும் அவருடைய திருவசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாக மானிடர்கள் இடர்களின் வழியிலே நடக்கிறார்கள், ஆனால் கடவுளோ வழியை உயர்த்தி அதை செவ்வாய்ப்படுத்தி இடர்களை அகற்றி எடுத்து போட்டு
நல்வழிப்படுத்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினாலே உண்டான அந்த மெய்யான வழியிலே நடக்க அவர் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நல்வழியை காட்டி பரலோக ராஜ்யம் செல்லும்படியான பாக்கியத்தை அருளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவர் சத்தியத்தை குறித்து சாட்சியாக வந்தார் என்பதை பார்க்கிறோம். சத்தியமாவது என்ன என்பதை குறித்து பிலாத்து தன்னுடைய கேள்வியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசாரணைக்காக அவன் முன்பாக நிறுத்தப்பட்ட போது தேசாதிபதியாக அந்த காலத்தில் இருந்த பிலாத்து அவரிடத்தில் கேட்டார், நீ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபோது சத்தியமாவது என்ன என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் வந்தேன் என்று சொன்னபோது சத்தியமாவது என்ன என்று கேட்ட பிலாத்து அவருக்கு அது புரியாதிருந்தது. இந்த உலகத்தில் அநேக மக்கள் சத்தியம் என்ன என்பதை அறியாதிருக்கிறார்கள். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் மனிதனுக்கு உணர்த்துவதுதான் சத்தியம். அதாவது பாவம் செய்த மனிதன் பாவத்திலே உழன்று வருகிறான். பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆகவே அவர் நமக்கு நீதியை நிலைநாட்டி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். அடுத்தபடியாக நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே சாத்தானின் அடிமைத்தனத்திலே விழுந்து பாவத்தின் அடிமைகளாக மாறின மனிதனுக்கு, பாவம் செய்த அவனுக்கு பாவத்திற்கான நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவ பரிகாரம் உண்டு பண்ணினார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீதிமான்களாக அவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் விடுதலை பெற்று அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யோவான் 1:14 அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இந்த உலகத்திலே வந்து வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோவான் 1:14 கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கிருபையும் சத்தியமும் வந்தது. இந்த உலகத்திலே மனிதனுக்கு கிருபை, அதாவது இரக்கம், கடவுளுடைய தயவு வந்தது. அது மாத்திரமல்ல, மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தின் பரலோக வழியை, பரலோகத்தினுடைய ரகசியங்களை அறிவிக்கும் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து போதித்தார் என்பதை பார்க்க. ஆகவே இயேசு சொன்னார், நானே அந்த வார்த்தைகளை சொன்ன, நானே அந்த வழியா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். நானே அந்த சாட்சியா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அடுத்து நாம் பார்க்கும்போது இந்த விதமாக உலகத்திலே ஒளியாக வழியாக சத்தியத்தை போதித்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மெய்யாகவே நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை விளக்கி சொன்னதை போல இந்த உலகத்திலே யாரும் விளக்கி சொன்னது இல்லை. அதே விதமாக வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதை போல யாரும் விளக்கி கூறினதில்லை. ஆதியிலே மனிதனை உண்டாக்கினவர் பாவத்திலே விழுந்த மனிதனுக்காக பாவ பரிகாரம் செய்ய தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவை போல யாரும் பாவ பரிகாரம் செய்தது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வழியாக ஒளியாக அவர் சத்தியமாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் போதித்த சத்தியங்களை அவர் காட்டின பாதையிலே, அவர் காட்டின வழியிலே, அவருடைய ஒளியிலே நடக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து பாவத்திற்கான தண்டனை அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை பெறும் அந்த மகிமையான பரலோக வாழ்வு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய முதலாம் வருகையை நாம் சிந்திக்கும் போது அவருடைய இரண்டாம் வருகையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நான் மீண்டும் வருவேன், நான் விட்டு வந்த அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் மறுபடியும் போகிறேன், நான் மீண்டும் கால அடையாளங்களை அவர் சொன்னார். அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. மத்தேயு 24-25 அதிகாரங்கள், மார்க் 13 லூக்கா 17 இன்னும் 21 இவைகளிலே நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து அவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனுடைய அடையாளங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த அடையாளங்கள் நிறைவேறி வரும் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் காட்டிய ஒளியிலே நாம் நடந்து, அவர் காட்டிய பாதையிலே, அவருடைய வழியிலே நாம் நடந்து
அவருடைய சத்தியத்திலே நிலைநின்று அவருடைய நித்திய ராஜ்யம் சேர ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் இந்த பண்டிகை காலங்களிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. எங்களை கேட்கும் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இதுவே அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த நித்திய ஜீவ வாழ்வு உங்களுக்கும் இயேசு தர ஆயத்தமாயிருக்கிறார். இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுங்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் பாவ இருளை அகற்றி ஜீவ ஒளியை தர விரும்புகிறார். அவர் உங்களுக்கு நல்வாழ்வை நல் வழியை காட்ட விரும்புகிறார். ஆகவே அவருக்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடல் இவ்விதமாக சொல்லுகிறது: வழி என்றால் அது ஜீவ வழி, வழி என்றால் அது ஜீவ வழி, வழி காட்ட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழி காட்ட வந்தவர் யார்? அவர் இயேசு. வழியும் அவர், ஒளியும் அவர், ஜீவன் நதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர் இயேசு, அவர் இயேசு. வழிகாட்டுபவராக சத்தியம் கூறுபவராக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றொரு நாளிலே விதமான ஆண்டவரே, ஒரு காலத்திலே 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் இந்த பூலோகத்திலே மானிடனாக வந்து பிறந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய முதலாம் வருகைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முதலாம் வருகையிலே நீர் எங்களுக்காக தமது சிலுவை மரணத்தின் மூலமாக சம்பாதித்த பாவ மன்னிப்பு, பரலோக வாக்கியம், பரலோகத்திலே நித்திய காலமாக வாழும்படியான புதிய வானம் புதிய பூமியிலே வாழும்படியான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. இதை ஒவ்வொரு மக்களும் சொந்தமாக்கி கொள்ள உம்முடைய 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் படுத்தி வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கிங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுகிறோம் மகிழ்வுடன் யாவர்க்கும். மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷமும் ஆசீரும் பெருகிடவே. கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுகிறோம் மகிழ்வுடன் யாவர்க்கும். மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷமும் ஆசீரும் பெருகிடவே. கிறிஸ்து பிறந்ததால் உண்டான மீட்பும் சமாதானமும் செழிப்புடன் உங்கள் சொந்தமாகி மேன்மை பெறுவீரே. புது ஆண்டின் நன்மை செழிப்பான ஆசீர்வாதங்களும் புது வெளியுடன் பெற்று வாழ இயேசு அருள் செய்வார். இயேசு அருள் செய்வார். இயேசு அருள் செய்வார்.